காட்டின் எல்லையில் வானை முட்டும் ஒரு பனிமலை இருந்தது. அந்த குளிர் பிரதேசத்தில் எங்குமே பூக்கள் பூப்பதே இல்லை. ஆனால் கயல்விழி என்ற குட்டி தேனி பனிமலை உச்சிக்கு அப்பால் ஒரு அழகான பூந்தோட்டம் இருக்கிறது என்ற பழைய கதையை நம்பியது. மற்ற பெரிய தேனீக்கள் அதை தடுத்தன. குளிரில் உன் சிறகுகள் உறைந்துவிடும் என்று எச்சரித்தன. ஆனால் சித்ரா தன் முடிவில் உறுதியாக இருந்தது. கடும் பனியின் தாக்கத்தால் சித்ராவின் சிறகுகள் கனத்து நடுங்கின. அதனால் அவளால் வேகமாக பயணிக்க முடியவில்லை. சூரியன் உதயமாகும் நேரத்தில் கயல்விழி தன் தைரியத்தை மூலதனமாக வைத்து பனிமலையை நோக்கி தன் பயணத்தை தனியாக தொடங்கியது. சோர்வு அதன் உடலை ஆட்கொண்டாலும் சித்ரா மனம் தளரவில்லை. விடாமுயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமில்லை என்று நினைத்துக்கொண்டே மேலே பறந்தது. கடைசியாக பனிமூட்டத்தை கடந்து மலை உச்சியை அடைந்தபோது அங்கே கதையில் கேட்டதை விட பிரம்மாண்டமான ஒரு மறைந்திருந்த பூந்தோட்டம் சிரித்தது. சித்ரா அரிய வகை தேனை சேகரித்து மகிழ்ச்சியுடன் திரும்பியது. நீதி, தடைகள் எத்தனை வந்தாலும் விடாமுயற்சி இருந்தால் சிகரத்தையும் தொடலாம்.